ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மென்டல் இல்னஸ் பத்தி பார்க்கலாம். பேரனாய்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபியர் ஆஃப் பீப்பிள். அதாவது நம்மள சுத்தி உள்ளவங்க எப்ப பார்த்தாலும் நம்மளே பார்த்துக்கிட்டு இருக்க மாரியும், நம்மளே ஜட்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்க மாரி, நம்ம என்ன பண்ணாலும் அத அப்சர்வ் பண்ணிட்டு, அது அது நம்ம போனக்கப்புறம் நம்ம பின்னாடி வந்து ஏதாச்சும் நம்மள பத்தி நெகட்டிவா பேசிக்கிட்டு இருக்க மாரியும், இந்த மாரி தாட்ஸ் கிரியேட் ஆகும். அதாவது அவங்களால நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு பாதிப்பு வந்துகிட்டு இருக்குமோ, இல்ல ஏதாச்சும் ஒரு பாதிப்பு நம்மளுக்கு வந்துருமோ அப்படின்ற மாதிரியான ஒரு தாட்ஸ். ரியாலிட்டில யாரும் யாரையும் வாட்ச் பண்ணிக்கிட்டு இல்ல அப்படின்னாலுமே, இந்த ஸ்டேட்ல இருக்கிறவங்க தனக்கு தானே இந்த தாட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிக்குவாங்க. ஓகே, இவங்க நம்மள தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கிரவுட் நம்மளே தான் பார்த்துக்கிட்டு இருக்கு, வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாரியான ஒரு ஒரு பிம்பத்த கிரியேட் பண்ணிக்குவாங்க. ஸோ, இப்ப இந்த மாரி ஸ்டேட்ல இருக்கவங்க ஈஸியா யாரையும் நம்பிற மாட்டாங்க. ஸோ, இப்போ ஐசோலேட்டாவே இருக்க பார்ப்பாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கு ரொம்ப ரியாக்ட் பண்ணுவாங்க. அண்ட் இது எல்லாத்துக்கும் மேல ஒரு ஒரு விஷயம் நடக்குது. அதில மேட்ரு எதுவுமே இல்ல. எந்த ஒரு கன்டென்ட்டுமே இல்லைனாலுமே, அதுக்கு பின்னாடி இருக்க பிஹைண்ட் திங்ஸ், அதாவது இவன் இந்த நோக்கத்துக்காக தான் நம்மள வந்து அப்ரோச் பண்ணியிருப்பானா, இதுக்காக தான் சொல்லியிருப்பானான்னு சொல்லிட்டு ரொம்ப டாக்ஸிக்கான ஒரு தாட்ஸ், பிஹேவியர்ஸ் இருக்கும். பட் ஒரு ஃபேக்ட் என்னன்னா, இது காமனா நேச்சுரலா எல்லாருக்குள்ளயும் இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷன் தான். பிகாஸ் இது வந்து இது எனக்கு கனெக்ட் ஆனதுனால தான் இத நான் வந்து ஒரு கன்டென்ட்டாவே போடணும்னு நெனச்சேன். பட் பிரச்சனை என்னன்னா, இது எக்ஸஸ் ஆனா தான் பிரச்சனை. ஸோ, இப்போ இது எக்ஸஸ் ஆச்சுன்னா, இதோட ஒன் ஆஃப் த காசஸா வந்து பைப்போலார் டிஸார்டர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? 3 படத்தில வர தனுஷ். இப்போ அந்த ஸ்டேட்டுக்கு, அந்த கண்டிஷன் போற அளவுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது.